அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, நாம் அன்றாட நிறைய துவா ஓதுறோம். சாப்பிடும்போது, பாத்ரூம் போகும்போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது, உள்ளே வரும்போது, தூங்கும்போது, தூங்கி எந்திரிக்கும் போது நிறைய துவா ஓதுறோம். அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தத்துவமான ஒரு துவா ஒன்று இருக்குது. அதை நம்ம தவற விடவே கூடாது. அந்த துவாவை ஓதணுங்கிறதுக்காகவே அந்த காரியத்தை செய்யணும். மற்ற துவாக்கெல்லாம் அந்த காரியத்தை செய்யும்போது செய்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம செய்வோம். இந்த துவா இருக்கே, இந்த துவாவை ஓதணுங்கிறதுக்காகவே நாம் அந்த காரியத்தை செய்யணும். அது அப்படி என்ன துவா அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலுக்குள் நுழையும் போது ஓதும் துவா. இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டால், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன் அருள் வாசலை எனக்கு திறப்பாயாக அப்படின்னு அர்த்தம். பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் போது என்ன செய்யணும், இது அவசியம் என்ன செய்யணும், ஓதிட்டு உள்ளே போகணும். சரிங்களா? ஒரு கால் தவற விட்டுட்டா கூட என்ன செய்யணும், உள்ளே போய் ஓதணும். அல்லது திருப்பி வெளியே வந்து திருப்பி ஓதிக்கிட்டு உள்ளே போகணும், வலது காலை வச்சு. இது ஒரு அற்புதமான விஷயம். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா ரெண்டு தேவை. ஒன்று அருள் தேவை, இன்னொன்று பொருள் தேவை. சரியா? அல்லாஹ்வுடைய அருள்னா என்ன செய்யும், ஈமான், இஸ்லாம், பக்தி, இப்படி எதை வேணாலும் சொல்லலாம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அருள் அது என்ன செய்யும், நல்ல நிம்மதியை தரும், உள்ளத்தில் அமைதியை தரும், மகிழ்ச்சியை தரும். இதுதான் அருள். சரிங்களா? எதுவும் இல்லாமையே எல்லா தேவைகளும் நிறைவேறும். இதெல்லாம் சேர்ந்தது அருள்னு. அதைத்தான் பள்ளிவாசலுக்கு உள்ளே போகும்போது அங்கே போய் என்ன கேட்க முடியும், அங்கே கடை கடத்தருவா இருக்குது தர்கா மாதிரி. அங்கே தர்கா மாதிரி கடை கடத்தரெலாம் கிடையாதுல்ல. அங்கே தொழுகை இபாதத்துகள் தான். எனவே அங்கே உள்ளே போகும்போது நாம் என்ன தேடுறோன்னா, அல்லாஹ்வுடைய அருளை தேடுகிறோம். அருளை தேடணும். அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் எனக்காக உன் அருள்வாசலை திறப்பாயாகன்னு. சரிங்களா? அடுத்து பள்ளிவாசலில் தொழுதுட்டு திருப்பி வெளியே வரும்போது ஒரு துவா. அது என்னன்னு கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபضலிக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலிருந்து என்ன செய்கிறேன், உன்னுடைய ஃபضலை நான் தேடுகிறேன். இந்த ஃபضலு அப்படிங்கிறது பொருளாதாரம் சார்ந்தது. அதாவது நாம் பள்ளிவாசல் விட்டு வெளியே போனால் எங்கே போவோம், நம்முடைய பிழைப்பை தேடி, கடை வச்சுருக்கவங்க கடைக்கு, வேலை செய்கிறவங்க வேலைக்கு, இதுக்கு தான் போவாங்க. அது பொருளை தேடுதல். சரிங்களா? அதே எல்லா இடத்துல இருக்குது. இப்போ நான் உன்னுடைய கடமையை முடிச்சுட்டேன், இப்போ என்னுடைய தேவைக்காக போகிறேன், அதில் நீ என்ன செய்ய, எனக்கு பரக்கத் செய்யி அப்படிங்கிறதான். இது எப்படி நான் இந்த அர்த்தத்தை சொல்கிறேன் அப்படின்னா, சூரத்துல் ஜும்மாவில், அதாவது வெள்ளிக்கிழமை தொலை போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு அழைக்கிறான். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ். ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய விரையுங்கள். எங்கே? பள்ளிவாசலுக்கு போங்கள். ஃபைதா குல்லியத்தி ஸலாத்து, தொழுகையை முடித்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபிர்லலி, பூமியிலே பரவி செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் ஃபضலை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அதை வச்சு தான் இதை என்ன செய்யணும், அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக்க மின் ஃபضலிக, யாரெல்லாம் உன் புறத்திலிருந்து உன்னுடைய ஃபضலை, அதாவது பொருளை நான் தேடுகிறேன், கேட்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த துவா ஓதுறதுக்காகவே நம்ம என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு போகணும். ஏன்னா அருமையான துவா. நீங்கள் இதை ஓதிட்டு உள்ளே போய் அந்த ஜமாத்தோட தொழுகையை முடிச்சுட்டு திருப்பி கவனமாக இந்த துவாவை ஓதணும். அப்போ உங்களுக்கு அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தவற விடக்கூடாது. இதற்காகவாது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வக்கத்துக்காவது என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு போய் நம்ம ஜமாத்தோட தொழுகணும். எதற்காக? இந்த துவா ஓதுவதற்காகவே நம்ம போகணும். எல்லாம் உள்ள அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் ஈமான் கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் அவனது அருளையும் பொருளையும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.